அப்பப்போ எதோ பேசுகிறேன், ஏதோ சொல்கிறேன். டக்குன்னு தம்பி பிரசாந்தில் சரி சரி போதுமா, சாரி சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாப்பிட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது, ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன். ஓகே. என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று, அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுண்ணே, அவங்க அப்பா செத்தாங்க. இப்போ முக்கியமான ஒரு சீன் எடுக்கிறேன், பெட்டில் படுத்து கிடக்கிறேங்கிட்ட ஐஸ்வர்யங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டர்பிளாக் சீன், மெயினான சீன், அப்போ எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்த கப்பலில் கிளம்புறப்ப சுவாசிகா போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு போயிடுச்சேன். ஆக்சன் ரெடி, டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிகாவை கட்டி பிடிச்சாரா? இல்லைடா, கட்டி பிடிச்சார் அங்கிள். டேய் இல்லைடா, சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்க. இல்லைடா சொன்னா கேள்றா. டப்புன்னு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியம் அல்லடா, சத்தியம் கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மைதே, ஆனால் கட்டி பிடிக்கலடா. கையை போட்டாரா? கை போயிட்டு வர மாட்டார், திருப்பிட்டு ஒரு ஷார்ட் ரெடி படுத்த ரெடி ஆக்சன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் அல்லன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு எடுத்து, அங்கிள் அம்மா பேசுறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க. டே எதுக்கு அவங்க அடிச்சிட்டேன்.